பூசணிக்காய் திருவியது 2 கப். தண்ணி பிழியணும் வேண்டாம், அவசியம் கிடையாது. மைக்ரோவேவ் பவுல் எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் பூசணிக்காய் துருவியதுக்கு 1/4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். துருவிய பூசணிக்காயிலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம 1/4 கப் தண்ணி எடுத்தாலே போதுங்க. நிறைய தண்ணி கலந்துடாதீங்க. 1/4 கப் சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போதுமே மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே சென்டராக வைங்க பவுலை, குக்கிங் பவுலை வச்சுட்டு ஒரு 720 வாட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ண விட்டுடலாம். இந்த 5 மினிட்ஸ் குக் ஆகிற டைமில் நடுவில் ஒரு தடவை நம்ம அதை கிளறி விட்டுடணும். குக் ஆகிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெல்லம், அதாவது 1/4 கப் அளவு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். பட் 1/4 கப் அளவு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ்ஸு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கீ நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சென்டராக வச்சிடலாம். இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டு ஒரு 720ல் ஒரு 6 மினிட்ஸ் கொடுத்துடலாம். நல்லா ஈஸியாக பண்ணிடலாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வெளில எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ரவாவும் அரிசி மாவும் சம அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெய் வந்து மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் கலந்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடுறீங்க ப்ளீஸ். அதேமாதிரி இந்த ரெசிபியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு 540 வாட்ஸில் 9 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிடலாம். இந்த பூசணிக்காய் அல்வாவில் நம்ம வந்து வெல்லம் வேறு சேர்க்குறோம். ஸோ அதனால் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மேலே பாருங்கள் நெய்யெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த பதத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம நல்லா கெட்டியாக ஆக்கணும்னா ஒரு 3 மினிட்ஸு 900 வாட்ஸில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆகிடும். இல்லை இந்த பதத்தில் வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இப்போ 900 வாட்ஸில் வைக்க போகிறோம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.